கீழ்கணக்கு நூல்கள். இதோடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். 14 அப்படின்னா 18 கீழ்கணக்கு நூல்கள்லாம். இதில் நீதி நூல்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இதை 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியது. அதாவது சங்க காலத்துக்கு பிறகு வந்த காலம் தான் சங்கம் மருவிய காலம். ஸோ இது சங்கம் மருவிய காலத்தை சார்ந்த இலக்கியங்கள்னு கூப்பிடுறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள்னு இதை சொல்கிறாங்க. மொத்த நூல்கள் 18. பாவகை பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக வெண்பா யாப்பால் அமைந்தவை தான். திருக்குறள் வெண்பா, நாலடியார் வெண்பா அப்படின்னு மேக்ஸிமம் வெண்பாவால் அமைந்தது தான். சில முதுமொழி காஞ்சி அதே மாதிரி அது மட்டும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். குறள் வெண் செந்துரை இல்லை குறள் தாலிசைன்னு வரும். இப்போ அறநூல்கள் பார்த்திங்கன்னா இதில் மிகுதியாக இருக்கக்கூடியது அறநூல்கள் தான். 11 அறநூல்கள், அகநூல்கள் 6, புறநூல் 1 தான். களவழி 40. இதை இயற்றியவர் பார்த்திங்கன்னா பொய்கையார். மருந்து பெயர் கொண்ட நூல்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். திரிகடிகம் 3 மருந்துகள், சிறுபஞ்ச மூலம் 5, ஏலாதி 6. 40 என முடியும் நூல்கள் பார்த்திங்கன்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, 4 நூல்கள் 40 முடியும். இதில் இருக்கக்கூடிய அறநூல்கள் தான் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ். புறநூல் 1 தான். களவழி 40, ஆசிரியர் பொய்கையார். அகநூல்கள் பார்த்திங்கன்னா கார் 40, ஐந்தினை 50, திணைமொழி 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, கைநிலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். 40, 50, 70 நம்பர்ஸில் முடிஞ்சால் அது ஒரு அகநூல். கைநிலையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைநிலை அது மட்டும் அகநூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே அறநூல் தான். ஏன்னா நம்மளுக்கு புறநூல் தெரியும். களவழி 40 ரிட்டன் பை பொய்கையார். அகநூல் நம்பரில் தான் முடியும். 1 தான் எக்ஸப்ஷன், கைநிலை. அறநூல்கள் பார்த்திங்கன்னா மிச்சருக்கு எல்லாமே அறநூல் தான். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடிகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி. மருந்து பெயரில் வரக்கூடிய நூல்கள் எல்லாமே நீதி நூல்கள் தான். 40ன்னு வரதில் மேக்சிமம், அதாவது இன்னா 40, இனியவை 40, இது ரெண்டுமே இரட்டை அறநூல்கள் அழைக்கப்படக்கூடிய நூல்கள். இது ரெண்டுமே நீதி நூல் தான். கார் 40 அது ஒரு அகநூல். களவழி 40 ஒரு புறநூல். இப்போ திருக்குறளை இயற்றியது திருவள்ளுவர். நாலடியாருக்கு சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகைக்கு விளம்பி நாகனார், இன்னா 40, இனியவை 40 இது ரெண்டுமே வேறு வேறு ஆசிரியர்கள் இயற்றியிருப்பாங்க. இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், திரிகடிகம் நெல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதின்னு நிறைய நூல்கள், அதாவது 11 அறநூல்கள் இந்த இதில் இருக்குது. ஆசிரியர் பெயரையும் சேர்த்தே பார்த்துடலாம். திருக்குறள் திருவள்ளுவர், நாலடியார் சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், திரிகடிகம் நெல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 மூன்றுரை அரையனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் கிளார், ஏலாதி கனிமேதாவியார். நம்ம இதில் அறநூல்களுக்கான ஆசிரியர் மட்டும் பார்த்தாலே போதும். திருக்குறள் திருவள்ளுவர், நாலடியார் சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், திரிகடிகம் நெல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 மூன்றுரை அரையனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் கிளார், ஏலாதி கனிமேதாவியார். களவழி 40 பொய்கையார்னு பார்த்தோம். அதே மாதிரி திணைமாலை 150 பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏலாதியின் ஆசிரியரான கனிமேதாவியார் தான் திணைமாலை 150 எழுதியிருப்பார். இங்கே பாருங்கள், ஏலாதி 11 ஏலாதி கனிமேதாவியார். அதே மாதிரி 16 இருக்கக்கூடிய அந்த நூலை இயற்றிய கனிமேதாவியார் திணைமாலை 180. ஒரு அகநூல் ஒரு அறநூல் இது ரெண்டும் இயற்றியவர் இந்த ஆசிரியர் ஒருத்தர் தான். ஸோ இவரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற அகநூலுக்கான எல்லா ஆசிரியரும் படிக்க வேண்டியதில்லை. ஸோ அறநூல், புறநூல், அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு அகநூல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். தேங்க்யூ.